guys, இப்போ இன்னைக்கு நம்ம வந்து கிராணி தான் ஆட போகிறோம். ஸோ இது கிராணி 1. நான் என் ஃப்ரெண்டும் கூட வந்திருக்கான். ஏன் நாங்கள் கிராணி 1 போடலன்ற ரீசனை வந்து இந்த கேமோட எண்டில் சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம கேம் ஆரம்பிக்கலாம். இதோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னா கைஸ், இந்த சவுண்டே ரொம்ப பயங்கரமாக இருக்கிறதுனால சவுண்டை குறைச்சிக்கிறேன். சவுண்டு தானே அதிகமாக இருக்கணும். ஸோ கைஸ், சவுண்டு அதிகமாக இருந்தால் என் குரல் உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் தான். ஸோ இப்போது நாங்கள் கிராணி கேம் ஒன்லைன் போகலாம். இன்றைக்கி ரொம்ப சம்பவமாக இருக்க போகுது. இல்லை போகலாம். ஓகே, போகலாம். இதெல்லாம் எப்படி பண்ணுறது? நார்மல் நம்ம ஈஸிலே வச்சுக்கலாம். ஏன் நார்மல் மாற்றினான்னு தெரில. ஸோ போத்துன்னு வச்சுக்கலாம், மீடியமு ஹையிலே வச்சுக்கலாம். ஸோ ரூல்ஸ் டிப்ஸ் ஓகே லோடிங் கைஸ். நான் இப்போ என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்திருக்கேன். நாங்கள் 2 பேரும் தான் அந்த கேம் ஃபஸ்ட் எடுக்க போகிறோம். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டாக வந்திருக்காங்க கைஸ். பாய் பாய். அவன் வீட்டுக்கு போகிறான். நாங்கள் 2 பேரும் எடுக்க போகிறோம். இப்போ உள்ளே வந்தோடனையும் நாங்கள் கதவு திறக்க போகிறோம். இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நல்லாவே தெரியும் கைஸ். ஃபஸ்ட்டு கிராணியும் கிராண்ட் பாவையும் இது உள்ளே வர வச்சுட்டு நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். ஐயோ, கிராணி கிராண்ட்பா வர போகிறாங்கன்னு கொஞ்சம் நேரத்தில் பெல்லு வேறு அடிக்குது. கிராண்ட்பா போயிட்டா கிராணி பின்னாடியே வரணும். ஆளக்கானோம் உள்ளே போய் கிராணி மொட்டையை வேறு கிராணியை கூப்பிட்றான். கைஸ், எனக்கு என்னவோ வெளில போகவே பயமாக இருக்குது. சவுண்டு கிராணி வந்துட்டு இருக்குதுடா. அதுதான் சரி, நாங்கள் அந்த சவுண்டு கொடுக்காத இப்போ மேலே போகிறோம். நான் யார் எப்படி போகிறாங்கன்னு தெரியல. வராங்களா போகிறாங்களான்னு தெரியல. நாங்கள் மேலே போகிறோம். கிராண்ட்பா பார்த்துட்டான். ஒளிங்க எவ்வளோ ஸ்பீடாக வரங்க பாருங்க கைஸ். நார்மலில் வைக்காதன்னு தான் சொன்னேன் கைஸ். அதான் தான் கைஸ் சவுண்டை குறைக்க சொன்னேன். இந்த சவுண்டை கேட்டாலே பயமாக இருக்குது. ஓகே கைஸ், நம்மளுக்கு